தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் பரமக்குடி பகுதி என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் இருந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய மருத்துவத்திற்கு மதுரையையும் ராமநாதபுரத்தையும் நோக்கி செல்லக்கூடிய சூழலில் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய மருத்துவத்தையும் மேம்படுத்த என்று சொல்லி கழக ஆட்சியில் 60.8 கோடி மதிப்பீட்டில் இங்கே ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. நிதி ஒதுக்கப்பட்ட பின்பு கடந்த 3 ஆண்டு காலமாக அதற்கான அந்த கட்டிடம் கட்டும் பணியும் நடைபெற்று பணி முடிக்கப்பட்டு கட்டடம் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் வந்த காரணத்தினால் இந்த கட்டடம் அந்த நேரத்தில் திறக்கப்படவில்லை. அதற்கு பின்பு இப்போது இந்த ஆட்சி அமைந்த 50 நாட்களில் இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை பரமக்குடியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார். கட்டிடப் பணி நடைபெற்றுக் கூடிய அந்த காலகட்டத்தில் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வந்து ஆய்வு செய்தார். அன்றைய காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்த மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் இந்த கட்டிடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். அவரோடு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலர், ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் காதர்பட்சா முத்துராமலிங்கம் அவர்களும் இந்த கட்டிடத்தை வந்து ஆய்வு செய்தார். இப்படி பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு கட்டங்களாக இந்த பணி இங்கே நடைபெற்ற பணி என்பது மக்களுடைய மருத்துவத்தை மேம்படுத்த வேண்டும் நோக்கில் இந்த கட்டிடம் இங்கே கொண்டு வரப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த ஆட்சி காலத்தில் இது திறக்கப்பட முடியாமல் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இப்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மருத்துவத்தையும் கல்வியையும் மேம்படுத்துவதற்காகவே ஒரு ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பரமக்குடியில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு வந்த அவருக்கு இந்த நேரத்தில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்குமே மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு பேரியக்கம். கிட்டத்தட்ட 1949 தொடங்கப்பட்ட இந்த இயக்கமானது 1967 தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றது. 18 ஆண்டு காலம் மக்களோடு மக்களாகவே பயணித்த இயக்கம். மக்களோடு மக்களிடையே இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் ஆட்சிக்கு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கின்றோம், அதில் வெற்றி பெற்றிருக்கின்றோம், தோல்வி பெற்றிருக்கின்றோம். வெற்றியில் நாங்கள் பெரிதும் கொண்டாடப்பட்டதில்லை, தோல்வியில் துவண்டு விடுவதில்லை. நாங்கள் பார்க்காத தோல்வியும் அல்ல, பார்க்காத வெற்றியும் அல்ல. ஆனால் இன்றைக்கு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த அரசு குறுகிய காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டது என்றாலும் ஜனநாயகத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் பேணி பதவி பிரமாணித்திருக்கின்றார்கள். அதன்படி அவர்கள் நடக்க வேண்டும். இதை ஏன் இங்கே நான் சொல்லி என்று சொன்னால், இங்கே நடைபெற்றது ஒரு அரசு விழா. இந்த அரசு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இதை தொடங்கி வைக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்விற்கு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் இங்கே தலைமையேற்றிருக்கின்றார். மாவட்டத்தினுடைய பிடபிள்யூ அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுடைய உயர் அதிகாரிகள், மாவட்ட லெவல் அதிகாரிகள், நம்முடைய மருத்துவத்துறையுடைய அதிகாரிகள்லாம் இங்கே வந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தாவேகா கட்சியினுடைய அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் வந்து இருந்து கொண்டு ஒரு ஆட்சித்தலைவர் இருக்கக்கூடிய எதிரே விசில் அடித்துக் கொண்டு அந்த அரசு விழாவை எப்படி சுய ஒழுக்கத்தோடு நடத்த வேண்டும் என்பதற்கு அந்த ஒரு டிசிப்ளின் கூட இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அவர்கள் புரிந்து சமூகத்தில் ஜனநாயகத்தில் என்ன இருக்கின்றது என்பதை சிந்தித்து நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, வெற்றி என்பது கிட்டத்தட்ட தாவேகாவும் எதிர்க்கட்சிகளும் அதிகமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதலில் அவர்கள் அதை உணர்ந்து நடக்க வேண்டும். 105 தொகுதிகளில் தாவேகா வெற்றி வென்றாலும் அதற்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பல்வேறு கட்சிகள் அதிகமாக வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வெற்றியை ஜனநாயகத்தில் அதிகமாக வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்றும் நாங்கள் அதிகமான சீட்டுகளை பெற்றுவிட்டோம் என்று அவர்கள் பொய் பிரச்சாரத்தை மக்களை எடுத்து சொல்கின்றார்கள். எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தார், 120 சீட்டுக்கு மேலாக பெற்று தான் ஆட்சி அமைத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள், 120 சீட்டுக்கு மேலாக பெற்றுவிட்டு தான் ஆட்சி அமைத்தார்கள். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள், பெரும்பான்மையான சீட்டுகளை பெற்று தான் ஆட்சி அமைத்தார்கள். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள், 135 சீட்டுக்கு மேல் பெற்று தான் ஆட்சி அமைத்தார்கள். அப்படி நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் ஆட்சி பொறுப்பேற்கும் போது அதிகமான சீட்டுகளை பெற்றுதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். ஆனால் இன்றைக்கு கூடிய அரசு அந்த அளவுக்கு பெரும்பான்மையான சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கவில்லை. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவள் ஆட்சி பொறுப்பில் அமைந்திருக்கின்றார்கள். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கின்றோம்.
ஆனால் ஜனநாயகத்தினுடைய குரலை நெரிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்பவர்களை, பொதுமக்களுடைய பிரச்சனை எடுத்துச் சொல்பவர்களை, எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ சுட்டி காட்டுபவர்களை கைது செய்வதும் அடக்குமுறை பண்ணுவதும் அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் கைவிடப்பட வேண்டும். ஜனநாயக முறையில் நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும். திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் திறந்து வைத்திருக்க திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கி கட்டமைக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு இன்றைய அரசு பெயர் சேர்ந்த விழா இங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் அஞ்சுவதும் இல்லை, அடிபடுவதும் இல்லை. யாருக்கும் நாங்கள் எப்போது பயப்பட மாட்டோம். தொண்டர்கள் ஒவ்வொரும் புத்துணர்ச்சியோடு இருக்கின்றார்கள். எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கூட இத்தனை எழுச்சி கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னிச்சையாக இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆளும் அரசிற்கு என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு நடந்த நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகின்றார், அரசு அதிகாரிகள் வருகிறார். ஆனால் அவரோடு சேர்ந்து யாரெல்லாம் வந்தார்கள் என்பதை பத்திரிகை நிறுவனம் நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு செயல்பாடு இல்லை. இங்கே தாவேக்காவுடைய மாவட்ட கழக செயலருக்கு இங்கே என்ன வேலை? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அருகாமையில் அவர் எப்படி நிற்க முடியும்? எங்களுடைய பரம்புடி நகராட்சியுடைய நகராட்சி தலைவர் இருக்கின்றார். அவர் எனது அருகில் வந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் தாவேக அரசு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதை சுய ஒழுக்கத்தோடு அந்த கட்சியினர் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதல்வருக்கு வைக்கின்றேன். பத்திரிகை நிறுவனங்கள் நீங்கள் நடந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்தீர்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இறுதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர் கலந்து கொள்கின்றார், ஒன்றிய வார்டு கவுன்சிலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியரோடு வந்து அரசியல் நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு அருகில் நிற்கக்கூடிய அவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? அந்த கட்சியினரெல்லாம் இந்த அரசு மருத்துவமனை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அந்த உரிமையை யார் கொடுத்தது? பொதுமக்கள் யாராவது இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்களா? பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் இங்கே ஏதும் வந்திருக்கின்றார்களா? கூட்டமாக குழுமி இருந்து கொண்டு ஒரு அரசு நிகழ்ச்சியை கட்டுப்பாட்டை சீரமைக்கும் விதமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துவிட்டிருக்கின்றது. யாரையும் குறை சொல்ல வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. ஜனநாயகத்தில் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கு ஒரு வரைமுறை உள்ளது. அதற்கு வரைமுறை என்ன? அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் எப்படி கலந்து கொள்ளணுமோ அதன் அடிப்படையில் தான் அவர் கலந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர் மூலமாக இந்த அரசுடைய நிர்வாகிகளுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்படுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தத்துவமான இயக்கம், கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட இயக்கம். தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் சரி, டாக்டர் கலைஞர் அவர்களாலும் சரி, எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் சரி, எங்களுடைய இளந்தலைவர் அவர்கள் காலத்திலும் சரி, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு செயல்படக்கூடிய இயக்கம். எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் காதர்பத்தா முத்துராமலிங்கம் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டாலும் சுய ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு கலந்து விடும் என்ற அந்த கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நம்முடைய தமிழக அரசுக்கும் தாவேக கட்சியினருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான். இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரே, நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நல்ல முறையில், ஒழுக்கமான முறையில், டிசிப்ளினான முறையில் செயல்படுவதற்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்ற உயரிய கருத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இப்படி சென்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசு விழாக்கள் எல்லாம் வருங்காலங்களில் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஐயப்பாடு எங்களுக்கு உருவாகின்றது. யாரும் இதுக்கு நான் சாட்சி இல்லாமல் இல்லை. பத்திரிகை நண்பர்களே இதை சாட்சி, பொதுமக்களே இதற்கு சாட்சி. இந்த நடக்கக்கூடிய ஆட்சி என்பது, இந்த ஆட்சி சிறப்பான முறையில், ஒழுங்கான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே திறந்து வைக்கின்றார். முன்னால் நம்முடைய ஆட்சித்தலைவர் இருக்கின்றார், அரசு அலுவலர் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த அந்த கேலிக்கூத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், கூச்சலிட்டதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதெல்லாம் ஒரு அரசு விழாவில் கண்ணியத்துடன் நடைபெறாததற்கு ஒரு சாட்சி. எத்தனையோ அரசு விழாக்களில் கடந்த ஆட்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நாங்கள் ஒன்றிய செயலாளர்கள், எந்த ஒன்றிய செயலாளர் மேடையில் அமர்ந்தது கிடையாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு மாவட்ட கவுன்சிலரோ, ஒன்றிய கவுன்சிலரோ, ஒரு சேர்மனோ, இப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமே அரசு விழாக்களில் மேடைகளில் அமரக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அதற்கு புறம்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசு சரி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த அரசையும் கவிழ்ப்பதற்கோ, எந்த அரசையும் சீர்குலைப்பதற்கோ எங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஜனநாயக முறைப்படி இந்த இது நடைபெற வேண்டும். இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கின்றோம். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பரமக்குடி நம்முடைய தலைமை மருத்துவமனை என்பது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முயற்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மக்கள் மனதில் என்றைக்கும் நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் அடிக்கல் நாட்டும் பொழுது 60.80
80 கோடி ரூபாயில் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. அங்கே நம்முடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு தளபதியாருடைய கல்வெட்டு அங்கே பொறிக்கப்படவில்லை. நான் அலுவலரிடம் அதை கோரிக்கையாக வைக்கின்றேன். இந்த இடத்தில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டல் செய்யப்பட்டது என்பட்ட அந்த கல்வெட்டு இந்த மருத்துவமனையின் நுழைவாயில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook மற்றும் Instagram சேனலை ஃபாலோ பண்ணுங்க.